25 ஆண்டுகால திமுக வந்து யாராலும் வீழ்த்த முடியாது. இப்ப யாரு வீழ்த்துற? ஏன் இதை நீங்க வீழ்த்த முடியாதுன்னு ஏன் இன்னைக்கு சொல்றீங்க? கடுமையான டெங்கு ஜுரம் வந்த மாதிரி வீழ்த்த முடியாது வீழ்த்துகின்ற காலம் வந்து விட்டது. அதனால தான் வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் சொல்றாரு DMK cannot be erased. DMK will be chased. Erased இல்ல, you will be chased. ஏன்னா anti government people government is there in the government. அதனால இன்னைக்கு திமுக மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் 30 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. தெலுங்கானால இதே போக்குவரத்து தொழிலாளர்களை அரசாங்க ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையால நான் கையெழுத்திட்டேன். திமுக உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் அதை செய்யுங்க. ஆக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்கள் நலனுக்காக உங்களால போராட முடியுமா? முடியாது. செல்வ பெருந்தகை சொல்றாரு ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும். யார்கிட்ட உட்கார்ந்து பேசுறீங்க? கட்சியில கூட்டணிய கட்சியா உட்கார்ந்துகிட்டு கம்யூனிஸ்ட் சொல்றாங்க தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், இல்லைன்னா போராடுவோம். யாரை எதிர்த்து போராட போறீங்க? உங்க கூட்டணியை தானே போராட போறீங்க. ஆக இது முரண்பட்டான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி என்பதில்